ஹாய் விவோஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகாநதி சீரியலுடைய ப்ரோமோ பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மகாநதி சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ராகினி வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, வெண்ணிலாவை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப போகிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராகினியுடைய அப்பா வந்து நான் பார்த்துக்கிறேன், நீ அதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராகினியுடைய அப்பா என்ன பண்ணுறாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெண்ணிலாவுடைய மாமா கிட்ட போய் வந்து விஜயை பற்றி தப்பாக பேசுகிறாரு. விஜய் வந்து வெண்ணிலாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி ஏமாற்றிட்டாரு அப்படின்னு பொய்யெல்லாம் சொல்லி நம்ப வைக்கிறாரு. வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் ப்ரெஸ்ஸை வர சொல்லி மீடியா முன்னாடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, விஜய் என்னோட புருஷன், நீங்கள் எல்லாரும் தான் எனக்கு வந்து நியாயம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ப்ரெஸ்காரங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா விஜய் கிட்ட போய் கேட்குறாங்க, வெண்ணிலாவுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு ஏமாத்திட்டீங்களே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க விஜய் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விஜய் சொல்கிறாரு, முதல்ல எல்லோரும் கேமரா ஆஃப் பண்ணுங்க, எல்லாம் வெளியே போங்க அப்படின்னு பயங்கரமாக கத்துறாரு. ஒரு தடவை சொன்னாலும் புரியாத, எனக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு, என் ஒய்ஃப் பேர் பார்த்துட்டிங்கன்னா காவேரி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாரு மீடியா முன்னாடி விஜய். இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா காவேரி வீட்டில் எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க ஷாக்கா. ஸோ இதில் வந்து காவேரியுடைய ஃபேமிலியில் வந்து காவேரியும் விஜயும் ஒன்று சேர்த்து வைப்பாங்களா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். விஜய்க்கு வந்து வெண்ணிலாவுடைய உண்மையான முகம் இப்போ தான் தெரிய வருது. காவேரி வந்து இனியாவது விஜய்கிட்ட உண்மையை சொல்லி விஜய் கூட வாழ்வாங்களா அப்படின்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இதுபோல் வீடியோக்களை பார்க்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.